ஈழத்தமிழர்களுக்கு மிக முக்கியமான நாள். தமிழ் மக்களாக சர்வதேசத்துக்கு எடுத்துரைத்த நாள் என்று ட்ரெண்டிங்கை நோக்கி ஓடுகின்ற ஒரு அரசியல் பாதையிலேயே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தமிழீழ தேச விடுதலை வரலாற்றிலே எங்களுக்கு ஒற்றுமையை சிதைக்கின்ற ஒரு விடயமாக இன்றைய தமிழ் தேசிய அரசியல் நிலைமை காணப்படுகிறது. ஜனாதிபதி அவர்கள் சுதந்திரமாக நடமாடுகின்ற வேளையிலேயே பயங்கரவாத தடை சட்டமும் இன்றைக்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றளவும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய பெறவில்லை. வவுனியா பிரதேசத்திலிருந்து மூவ் பண்ணி கொண்டு வராங்க ராணுவத்தினர். அதே போலீசாரையும் வைத்து அதே ராணுவத்தையும் வைத்து இந்த போதைப் பொருளை ஒழித்திருக்கலாம் தான். மக்கள் தான் மாணவர்கள், மாணவர்கள் தான் மக்கள். ரிவிரச என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு இங்கே என்ன நிகழ்வு இடம்பெறப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பொங்கு தமிழ் பிரகடனம் தான் இடம்பெறப்போகின்றது. அது தொடர்பான காணொலியாக தான் இது அமைய போகுது. என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை தட்டிவிடுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தான் பல்கலைக்கழக மாணவர்கள் பொங்கு தமிழ் பிரகடனம் ஆரம்பிக்க போகிறார்கள். வாங்க தொடர்ந்து பார்ப்போம். அனைவருக்கும் 25 வருட தமிழ் மக்களினுடைய கூட்டுரிமையின் மனோ வெளிப்பாடின் நிலைப்பாட்டின் நினைவுகளுடன் ஒரு நிமிட அகவணக்கத்தினை அனைவருக்கும். நன்றி. வரலாற்றில் இன்றைய நாள் ஈழத்தமிழர்களுக்கு மிக முக்கியமான நாள். ஏனென்றால் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் எங்களுடைய நிலைப்பாட்டை மாணவர்களாக தமிழ் மக்களாக சர்வதேசத்துக்கு எடுத்துரைத்த நாள் என்று 17/1/2001 அளவில் தமிழ் தேசியம், மரவழி தாயகம், சுயநிர்ணய உரிமை என்கின்ற 3 மிக முக்கிய கோட்பாடுகளுடன் தமிழ் மக்களினுடைய நெடுங்கால வேணவாக்களையும் அபிலாசைகளையும் கலை இலக்கிய வடிவங்களாக மக்களிடத்திலும் மற்றும் சர்வதேச இடத்திலும் கொண்டு போய் சேர்த்த நாள் இன்றைய நாள். அந்த வகையில் தமிழ் தேசியம் என்பது நாங்கள் ஏற்கனவே கூறியது போல மொழி, இனம், அரசியல், மக்கள் என்று 4 தூண்களினால் மிக பெரிதாக கட்டமைக்கப்பட்டது. அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்ற ரீதியிலும் மரவழியாக நாங்கள் வாழ்ந்து வந்த வடகிழக்கு தாயகத்தினை தமிழ் மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய, மிக முக்கியமாக சுயநிர்ணய உரிமை என்பது எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு அரசியல் ரீதியான ஒரு செயல். செல்ஃப் டிட்டர்மினேஷன் ரைட்ஸ், தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆள்வதற்கான உரிமை. அந்த உரிமையுடன் கூடிய ஒரு நிகழ்வாகவே இந்த பொங்கு தமிழ் பிரகடனம் எங்களுடைய அண்ணன்மார்களால் முன்மொழியப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த பிரகடனத்தை பற்றி ஒரு சிறிய சிற்றுரை ஆற்றுமாறு நண்பன் சுடரோன் பல்கலைக்கழக இளம்பொருளாளர் அவர்களை, பல்கலைக்கழக மாணவருடைய இளம்பொருளாளர் அவர்களை அழைத்து இந்த பொங்கு தமிழ் பிரகடனத்தை பற்றி யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து புதிதாய் உங்களுக்கு சொல்வதற்கு எதுவுமில்லை. அந்த வகையில் அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் இந்த மேற்கொண்டிருந்த இந்த பொங்கு தமிழ் பிரகடனத்தையும் இன்றைய காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலையும் நாங்கள் அதனை ஒப்பிட்டு நோக்குதல் இந்த நேரத்தில் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். 25 ஆண்டுகள் கடந்து விட்டன. 25 ஆண்டுகள் கடந்து விட்ட போதும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால், அதாவது பல்கலைக்கழக சமூகத்தினால் அன்றைய கெடுபிடிகளுக்கு மத்தியிலும் செய்யப்பட்ட ஒரு விடயத்தை இன்று தமிழ் மக்களாகவும் தமிழர்களின் பிரதிநிதிகளாகவும் இருக்கின்ற நபர்களுடன் இணைந்து
பல்கலைக்கழக மாணவர்களோடு செய்யப்படுகின்ற இந்த போராட்டங்களும் முன்னெடுப்புகளும் கேலி குறியாகப்பட்டு இங்கே கேலிக்கு உட்படுத்தப்படுகின்ற நிலையிலே தான் இங்கே காணப்படுகின்றது. எந்த அளவுக்கு தமிழர்களின் பிரச்சனைகளையும் அபிலாஷைகளையும் வெளியிலே கொண்டு செல்ல வேண்டும், சர்வதேசத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வெளிக்கொணரப்பட்ட இந்த பொங்கு தமிழ் பிரகடனம் எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றாக திகழ்ந்ததோ அந்த அளவில் ஒரு முக்கியமான விடயத்தை செய்யக்கூடிய தரப்பில் இந்த நிமிடத்தில் நாங்கள் இல்லை என்பதே மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாகும். இப்போது நாங்கள் இருக்கின்ற அரசியல் நிலையும் சமூக நிலையும் வெறுமனே கேலிக்கு உள்ளாகின்ற, அதாவது ட்ரெண்டிங்கை நோக்கி ஓடுகின்ற ஒரு அரசியல் பாதையிலேயே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மாணவர்கள் மட்டுமில்ல, மக்களும் ஏன் பிரதிநிதிகள் கூட குதிரை பந்தயத்தில் ஜெயிப்பதற்காக ஓடும் குதிரைகளை விட மற்ற புறம் ஓடினால்தான் அனைவரும் பார்ப்பார்கள் என்று ஓடுகின்ற நிலையில் தான் இன்றைய அரசியல் கட்சிகள் நம்மிடையே இருக்கின்றன. ஆகவே மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கின்ற இந்த பலமாக இருக்க வேண்டிய இந்த தமிழ் தேசிய கட்சிகள் இன்று தன்னிலை மறந்து தங்களில் யார் பெரியவர் என்று அடிபடுகின்றதிலேயே எங்களுக்கு ஒற்றுமையை சிதைக்கின்ற ஒரு விடயமாக இன்றைய தமிழ் தேசிய அரசியல் நிலைமை காணப்படுகிறது. அந்த வகையில் இவ்வாறான பொங்கு தமிழ் பிரகடனத்தை சரியாக முன்னெடுத்து செய்யக்கூடிய நிலைமையில் இருந்த நாம், எமது சமூகம் இன்று எங்களது இளம் சமுதாயத்திற்கும் எங்களது தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ் மக்களுக்கான முன்னெடுப்புகளை சரியாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஒருங்கிணைக்க இயலாத ஒரு நிலைமையில் நாங்கள் காணப்படுகின்றோம். உதாரணத்துக்கு பார்த்தோமானால் இன்று பொங்கு தமிழ் பிரகடனத்தின் 25வது நாள், அதாவது மிக முக்கியமான நாளின் நினைவு கூற நாளாக இருக்கின்ற போதும் எங்களால் எவ்வளவத்திற்கு வெளியிலே விடயங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு தினமாக நாங்கள் இதை கருதினாலும் இந்த இடத்தில் மக்களை நாங்கள் ஒன்று கூட முடியவில்லை. அவ்வாறான ஒரு நிலையிலேயே எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலும் இளைஞர்களின் மனோநிலையும் காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த கட்சி அரசியல் இருக்கட்டும், மக்கள் அரசியல் இருக்கட்டும், தமிழ் தேசிய அரசியலாக இருக்கட்டும், அனைத்துமே மக்கள் மற்றும் மக்களோடு ஒன்றிய அமைப்புகள் அனைத்துமே ஒன்றிணைந்து வரும்போதுதான் பலம் பெற்று வரும். அந்த வகையில் இந்த பொங்கு தமிழ் பிரகடனம் போலே ஒரு சிறப்பான ஒரு விடயத்தை செய்வதற்குரிய தகுதியில் இப்போவும் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் அதுக்குரிய முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய சரியான ஒரு தலைமையோ சரியான ஒரு கட்சி அரசியலோ எங்கள் இடத்தில் காணப்படாது என்று மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாகும். எனவே இந்த பொங்கு தமிழ் பிரகடனத்தை பற்றி உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருந்தாலும் எங்களால் ஏன் இப்போது நாங்கள் அப்படி ஒரு முக்கியமான விடயத்தை செய்ய வேண்டிய நிலையில் நாங்கள் இல்லை என்பதை எங்களுக்கு நாங்களே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலையில் இப்போது இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொண்டு எங்களை நாங்களே கேள்வி கேட்டு எங்களுக்கான சரியான சுய நிர்ணய உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகமையில் எங்களை வகுத்தெடுப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ச்சியாக இந்த தமிழினம் ஒரு தேசிய இனம். இந்த இனம் இலங்கைக்குள் உட்பட்ட ஒரு சிறுபான்மை இனமாக இல்லாமல் எங்களுக்கு என்று ஒரு வரலாறு, எங்களுக்கு என்று ஒரு கலாச்சாரம், எங்களுக்கு என்று ஒரு சுயநிர்ணய உரிமை, எங்களுக்கு எங்க இன பாரம்பரியம் என்று சுய கௌரவத்துடன் வாழ வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எங்களுக்காக போராடியவர்களை நினைவு கூர்ந்து எங்களுடைய பல்கலைக்கழக அண்ணாமார் முன்னெடுத்த இந்த பொங்கு தமிழ் பிரகடனம் தான் எங்களுடைய இன்றைய அரசியல் நிலைப்பாடும் கூட. மிக முக்கியமாக தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சுயநிர்ணய உரிமையினை வலியுறுத்தக்கூடிய, முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் அமைப்பினையே நாங்கள் கோரி நிற்கின்றோம். இன்றைக்கு தமிழ் மக்களிடத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார்கள் தெருவங்களும் தங்களுடைய பிள்ளைகளுடைய புகைப்படங்களுடன் இன்று வரை காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான நியாயமும் நீதியும் இன்றளவும் கிடைக்கப்பெறவில்லை. தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற்றால் அரசியல் கைதிகளை முற்றுமுழுதாக விடுதலை செய்வோம் என்று சொல்லி வந்தவர்கள் இன்றளவும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வரவில்லை. மிக முக்கியமாக ஆனந்த சுதாகரன் அவர்களுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். இதுவரைக்கும் 4-5 ஜனாதிபதிகள் மாறிவிட்டார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் பார்ப்பதற்கு யாருமற்று, அதாவது அவர்களுடன் யாருமற்ற சூழ்நிலையிலேயே இன்றைக்கு இருந்து வருகின்றார்கள். இந்த நிலை எங்களுடைய மக்களிடத்தில், இன்றைய இளைஞர் சமுதாயத்திடம், இந்த பொழுதுபோக்கு அம்சத்திற்குள்ளும் தொலைபேசிக்குள்ளும் தொலைந்து போகின்ற இந்த இளைய சமுதாயத்தினம் இன்னும் பெரிதளவில் போய் சேரவில்லையோ என்கின்ற ஒரு மன வருத்தம் எங்களிடம் மிக அதிகமாகவே இருக்கின்றது. இன்றைக்கு போதை ஒழிப்பை முன்னிட்டு ஒரு மாநாடு, அதிமேதகு ஜனாதிபதி அவர்களினால் ஒரு கூட்டம் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு இடம்பெறுகின்றது. ஆனால் நாங்கள் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால்,
இந்த ஜனாதிபதிக்கு, எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு 5 நிமிடங்களை ஒதுக்கி செம்மணியில் படுகொலை செய்யப்பட்டு பச்சிலம் குழந்தையினுடைய எலும்பு எச்சங்கள் செம்மணியில் வந்த அந்த எச்சங்களை பார்வையிடுவதற்கு ஒரு 5 நிமிடங்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கு போதை ஒழிப்பை முன்னிட்டதாகவும் முழு நாடும் ஒன்றாகவும் என்று கூறுகின்றார்கள். எப்படி இது ஒன்றாக முடியும் என்கின்ற ஒரு கேள்வி, என்கின்ற ஒரு வருத்தம் எங்களுடைய மத்தியில் அதிகமாகவே இருக்கின்றது. இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய தோழர்கள் அதிகளவாக சொல்ல போனால் முழு நாடும் ஒன்றாக வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையிலேயே அனைவரையும் விழிக்கின்றார்கள். ஆனால் இங்கு தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வை பற்றியோ இல்லாவிட்டால் நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றியோ கதைப்பதற்கு இங்கு யாருமே தயாராக இல்லை. தொடர்ச்சியாக பௌத்த ஆக்கிரமிப்புகள், தொடர்ச்சியாக குறுந்துருமலை வெடுக்குநாரி தையீட்டி என்று தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றன. ஆமணங்குளத்தில் கூட இன்றைக்கு ஒரு விகாரையினுடைய கட்டுமானங்கள் எழுகின்றது என்றால் தமிழ் மக்களினுடைய எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய குடிப்பெரும்பான்மை அழிந்து வருகின்ற செய்தி எங்களுடைய இளைய சமுதாயத்தினுடைய கண்களில் இன்னும் அகப்படவில்லையா என்கின்ற ஒரு கேள்வியும், எந்த நிலையில் இந்த அரசாங்கத்தையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் கூறுகின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அன்றைக்கு தையிட்டியில் நாங்கள் போராட சென்றிருந்த போது போராடுகின்ற மக்களை விட அளவுக்கு அதிகமான போலீசார்களையும் இராணுவத்தினையும் உங்களால் குவிக்க முடியுது என்றால் அதே போலீசாரையும் வைத்து அதே இராணுவத்தையும் வைத்து இந்த போதைப் பொருளை ஒழித்திருக்கலாம் தான். போதைப் பொருளை ஒழிக்கும் விதமாக தமிழ் மக்களிடத்தில் நீங்கள் ஒரு மாநாட்டை முன்னெடுக்கின்றீர்கள் என்றால் போதைப் பொருளை யார் யாழ்ப்பாணத்துக்குள் வடகிழக்கு மாகாணத்துக்குள் உள்ளே அனுமதிக்கும்? உங்களுடைய கைகளில் தானே அதிகாரம் இருக்கின்றது. நீங்களே போதைப் பொருளை ஒழிக்கலாம் தானே. எதற்காக அதுக்கு ஒரு மாநாடு? தமிழ் மக்கள் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நிறைய தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு நாங்கள் மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருக்கின்றது. மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்று எல்லாரும் யோசிக்கின்றார்கள். அது உண்மைதான். ஆனால் நீங்க ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளணும். உங்களுக்காண்டி போராடியவர்கள் எல்லாருமே எங்களுக்கு பிறகு வருகின்ற அடுத்த சந்ததி மன நிம்மதியுடன் இந்த தேசத்தில் வாழ வேண்டும் என்பதற்காண்டித்தான் போராடினார்கள். அவர்கள் அந்த உரிமைக்காண்டித்தான் போராடினார்கள். இது ஒரு அஞ்சலோட்டம். தொடர்ச்சியாக அவர்கள் கொடுத்த கோலினை நாங்கள் மாறி மாறி பற்றி பற்றி அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கடத்தி கொண்டு எங்களுடைய உரிமைகளை வெல்வதற்காக தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு போராடுபவர்களும் போராட்டத்துக்கு செல்பவர்களும் படு துரதிர்ஷ்டவரமாக விமர்சிக்கப்படுகின்றார்கள். நாங்கள் இதில் கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், போராடுபவர்கள் யாருக்காக போராடுகின்றார்கள்? இந்த மக்களுக்காகத்தானே. அவர்கள் இந்த மக்களினுடைய பிரச்சனைகளையும் மக்களை மையப்படுத்தித்தான் போராட்டத்தை செய்கின்றோம். ஒரு போராட்டத்துக்கு சென்றால் தமிழ் தேசியம் இன்றைக்கு பேசினால் அவன் இந்த அரசியல் கட்சி இந்த புலம்பெயர் அமைப்புக்கு பின்னால் நிற்கிறான் இன்றைக்கெல்லாம் கேள்வி எழுப்புகின்றார்கள், சொல்லுகின்றார்கள். தமிழ் தேசியம் என்றது தமிழ் உணர்வினால் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்துக்கு செல்கின்றார்கள் மற்றும் தமிழ் தேசியம் கதைக்கின்றார்கள். அதை முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ளணும். தமிழ் மக்களை தான் நாங்கள் கேட்கிறோம். மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் அன்றைக்கு எப்பவுமே நாங்கள் சரியா மக்களுக்கு அனுப்போம். மக்கள் தான் மாணவர்கள், மாணவர்கள் தான் மக்கள். பொங்கு தமிழ் பிரகடனத்தில் கூட இதே போன்ற ஒரு வாசகத்தினை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதைத்தான் நாங்கள் திரும்பவும் சொல்றோம். மக்களுக்காகத்தான் நாங்கள் போய் நிற்போம். எந்த ஒரு அரசியல் கட்சிக்காகவும் நாங்கள் எந்த ஒரு போராட்டத்துக்கும் சென்றதில்லை. அதனை முதல்ல தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் உங்களுக்கான பிரச்சனையில அரசியல் தீர்வு மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களுடைய தற்சார்பு பொருளாதார ரீதியிலும் அறிவு சார்ந்த கட்டமைப்பு ரீதியிலும் நாங்கள் இன்னும் மிக அதிகமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய அறிவு கருவூலத்தின் நிலைத்திருப்பிற்காக தமிழ் மக்களினால் இணைந்து உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் சேர்ந்து ஒரு பல்கலைக்கழகத்தை, வெர்ச்சுவல் பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. இன்றைக்கு 25 ஆண்டுகள் இந்த பொங்கு தமிழ் பிரகடனம் நடைபெற்று நாங்கள் இந்த நாளில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். தமிழ் மாணவர்கள் இன்றைக்கு மிக திறமையுடைய மாணவர்கள் இங்கே நிறைய பேர், எக்கச்சக்கம் பேர் இருக்கின்றார்கள் இந்த பல்கலைக்கழகத்தில். ஆனால் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்த துறைகளினாலோ இல்லாவிட்டால் வர்த்தக ரீதியிலோ அவர்கள் சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக இருக்கின்றது. அதற்காகத்தான் நாங்கள் ஒரு சிந்தனை ஒன்றை முன்மொழிகின்றோம். சிந்தனைகள் பொருட்களாக பரிணமிக்கும். இது ஒரு அண்மையில் ஒரு காணொலி ஒன்றில் நான் மிக தெளிவாக பார்த்தேன். எங்களுடைய சிந்தனைகள் தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தினை கொண்டு போய் சேர்க்கும். அந்த வகையில் இந்த தமிழ் மாணவர்களை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களுடன் இணைக்கும் வகையிலும், அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மாணவர்களை இங்கே பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கற்றல் அறிவும் இருந்த பேராசிரியர்களுடன் இணைக்க வேண்டிய ரீதியிலும் ஒரு கற்றல் ரீதியிலான ஒரு தளத்தினை உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய மட்டினில் சிந்தனை கழகம் என்கின்ற ரீதியினில் ஒரு தமிழ் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி ஒன்றினை நாங்கள்
உருவாக்குவதற்கான தேவை அத்தனை தமிழ் மக்களிடத்திலும் இருக்கின்றது. இது தொடர்பாக சிந்திக்க வெளியிடுங்கள், சிந்திக்க வெளிக்கிடுங்கள். சிந்திக்கும் போதுதான் அந்த சிந்தனைகள் தான் நாளை பொருட்களாக பரிணமிக்கும். அது தொடர்பான நிலைப்பாட்டினை நாங்கள் இன்றைய 25ஆம் ஆண்டினில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதுடன் மிக தெளிவாக சொல்கின்றோம். தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். ஒரு நாட்டில் இன்றைக்கு இந்த பலாலி ஜனாதிபதி அவர்கள் சுதந்திரமாக நடமாடுகின்ற வேளையிலேயே பயங்கரவாத தடை சட்டமும் இன்றைக்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் நீங்கள் கூறுங்கள். பாதுகாப்பாக இந்த வடகிழக்கு மாகாணம் உணரப்படுகின்றது என்றால் இதற்காக பயங்கரவாத தடை சட்டம், ஜனநாயக ரீதியில் போராடுகின்ற, ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்புகின்ற தமிழ் அமைப்புகள், சிவில் சமூக அமைப்புகள், தமிழ் இளைஞர்கள் இவர்கள் அனைவரையும் பாதிப்பதற்காகவா அந்த பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற ஒரு விடயத்தினை நாங்கள் இந்த இடத்தில் மிக தெளிவாக கேட்டுக்கொள்கின்றோம். அதனை தாண்டி இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்கின்ற ஒன்றை, பாதுகாப்பு தடுப்பு சட்டம் என்கின்ற ஒன்றை அமல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றீர்கள். PSTA, பிரிவென்ஷன் ஆஃப் ஸ்டேட் டெரரிசம் ஆக்ட் என்ற ஒரு விடயத்தை பயன்படுத்துவதற்கு எத்தனைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிலையில் தமிழ் மக்களை முழு நாடும் ஒன்றாக இணைந்து வாருங்கள் என்று சொல்வதற்கு எப்படி உங்களுக்கு மனசு வருகின்றது என்கின்ற ஒரு கேள்வியினை நாங்கள் இந்த இடத்தில் கேள்வி எழுப்புகின்றோம். காணாமல் போன பிள்ளைகளினுடைய அம்மாமார்களுக்கான பதில்களை கொடுக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கட்டாய கடமை. என்றால் தொடர்ச்சியாக இந்த யுத்தத்தினுடைய விக்டிம்ஸாக இருக்கின்றார்கள், பாதிக்கப்பட்டவர்களாக, நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு வரையும் இருக்கிறார். அதற்கான தீர்வு இன்னும் கிடைக்கப்படவில்லை. ஐநா இன்றைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கின்றது. இலங்கையில் நடைபெற்ற பாலியல் ரீதியான குற்றங்களுக்கான பதில்கள், முறையான விசாரணைகளோ நீதியோ இன்னும் கிடைக்கப்படவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகின்றது. மக்கள் முதலில் விழிப்படைய வேண்டிய தேவை இருக்கின்றது. மக்களை தாண்டி இன்றைக்கு எங்களுடைய வயது மட்டத்தில் இருப்பவர்களும் கூட, யுத்தத்துக்கு பிறந்தவர்களும் கூட முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் ஒன்று இருக்கின்றது. என்னவென்றால், எங்களுடைய இனப்பிரச்சனையையும், இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டால் தான் இந்த நாட்டில் நாங்கள் வாழ்வதை பற்றி யோசிக்கலாம், இல்லாவிட்டால் அடுத்த கட்டம் அபிவிருத்தியை பற்றி நாங்கள் யோசிக்கலாம். இதை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ளணும். எங்களை நாங்கள் ஆளக்கூடிய ஒரு சுயநிர்ணய உரிமையுடைய ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது பொருளாதார ரீதியாகவும் அறிவு சார்ந்த தளத்திலும் நாங்கள் வளர்வதற்கான ஒரு நிலைப்பாட்டினை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அதனை பற்றி முதலில் எங்களுடைய தமிழ் மக்கள், தமிழ் மாணவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் சிந்திக்க வேண்டும். உங்களோட சிந்தனை தான் நாளைக்கு மிக முக்கியமான இடத்தில் எங்களை பிரதிபலிக்கும். தமிழர் தேசம் என்கின்றது ஒரு மிகச்சிறந்த சிந்தனை. அந்த சிந்தனையுடைய வெளிப்பாடுனால் எங்களுக்கான எங்களுடைய அண்ணன்மார்கள் போராடினார்கள். அவர்களுடைய அந்த போராட்டத்தினை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் 25 ஆண்டுகளுக்கு முதல் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் பொங்குதமிழ் பிரகடனம் என்கின்ற ஒரு விடயத்தினை மிக முக்கியமாக எங்களுடைய 3 நிலைப்பாட்டுகளையும் முன்வைத்து தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்தினார்கள், உலகத்துக்கு வெளிப்படுத்தினார்கள். இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக ஆசிரியர் இளம்பரை அவர்களை நினைவுரை ஒன்றை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அன்பானவர்களே, இங்கு இந்த நிகழ்விலே இன்று கூடியிருக்கின்ற பெரும்பாலானவர்கள், அனைக்கும் ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் இந்த காலப்பகுதியில் பிறந்திருக்க மாட்டார்கள். ஒரு சிலர் இந்த காலப்பகுதியில் சிறுவர்களாக இருந்திருப்பீர்கள். ஒரு சிலர் மட்டும் பங்கு பற்றியிருப்பீர்கள். எங்களுடைய தமிழீழ தேச விடுதலை வரலாற்றிலே இந்த பொங்கு தமிழ் நிகழ்வு என்பது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கின்றது. இந்த பொங்கு தமிழ் நிகழ்வு ஏன் செய்யப்பட்டது, எந்த காலப்பகுதியில் செய்யப்பட்டது, செய்யப்படும் போது என்ன தேவைக்காக செய்யப்பட்டது, செய்யப்படும் போது இந்த மண்ணிலே, இந்த வடக்கு மண்ணிலே, யாழ்ப்பாண மண்ணிலே, வன்னி மண்ணிலே என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை வரலாற்று ரீதியான உண்மைகளை நாங்கள் பார்க்க வேண்டி, இந்த பெயர் எப்படி வந்தது, 2000 ஆண்டு காலப்பகுதியிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். 2006ஆம் ஆண்டு இந்த வன்னியை கைப்பற்றுவதற்காக, வன்னி பெருநிலப்பரப்பை கைப்பற்றுவதற்காக எவ்வளவு பெரிய ஒரு இராணுவ முன்னெடுப்பு எடுக்கப்பட்டதோ, அதே போல 2000 ஆண்டு காலப்பகுதியிலும் மிகப்பெரிய ரிவிரச என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா பிரதேசத்திலிருந்து மூவ் பண்ணி கொண்டு வராங்க இராணுவத்தினர்.
வன்னியிலே பெரும்பாலான நிலப்பகுதிகள் கைப்பற்றப்பட்டு விட்டன. இங்கே வன்னி பிரதேசத்தை சேர்ந்த நிறைய மாணவர்கள் இங்கே கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்கள் மிகவும் நிற்கதியான சூழ்நிலை. இதனை விட எங்களுடைய மக்கள், எங்களுடைய போராட்டம் மிகவும் இக்கட்டான காலகட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறோம் என்று உணர்ந்த ஒரு சிலர், முக்கியமாக நானும், அப்போது சிரேஷ்ட விருதானந்த எங்களுடைய சேமன் சார் அவர்களும், ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடகரங்கத்துறையைச் சேர்ந்த மாணவர்கள் தான் இதை பற்றி சிந்திக்கின்றோம். 2000 ஆண்டு நடுப்பகுதியிலே நாங்கள் இது சம்பந்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், 2000 ஆண்டு யாழ்ப்பாணம் எப்படியான ஒரு இரும்பு கரங்களின் மத்தியிலே பிடியல்ல இருந்த என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னுக்கு ராணுவ முகாம், இந்த பல்கலைக்கழக நொதர்ன் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துல ராணுவ முகாம், இந்த பல்கலைக்கழக பின்பக்கம் ராணுவ முகாம், இந்த கேட்ல வந்து ராணுவத்தினுடைய காவலரன், அந்த கேட்ல வந்து ராணுவத்தினுடைய காவலரன், எவரும் தேசியத்தை பற்றியோ விடுதலை புலிகள் பற்றியோ விடுதலை புலிகள் ஆதரவாளர் பற்றியோ போருக்கு எதிராக சிந்திக்க முடியாத நிலை. ஆனால் வன்னியிலே நடைபெறுகின்ற போரை நிப்பாட்ட வேண்டும், நிறுத்த வேண்டும், இந்த போரை முடிவு கொண்டு வர வேண்டும், எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய விடுதலை போராட்டத்தை பாதுகாக்க வேண்டும். நாங்கள் ஒரு சிலர் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் மத்தியிலே நாங்கள் இந்த பயணத்தை தொடங்கினோம். அந்த நேரம் எங்களுக்கு மிகப்பெரிய, இங்கே சர்வசாதாரணமாக இங்கே ராணுவ புலனாய்வுத்துறையினர், ராணுவ போலீஸ் புலனாய்வுத்துறையினர் எல்லாரும் இங்கே வந்து போவார்கள். அப்போது இங்கே கட்டுப்பாடு இல்லை, யாரும் அங்கே செக்யூரிட்டி வந்து யாரும் மறிக்கல, ஒன்றும் செய்யல. அந்த காலப்பகுதியிலே நாங்கள் சிறிது சிறிதாக நாங்கள் நினைக்கின்றேன் 2000 ஆண்டு நடுப்பகுதியிலே ஆரம்பித்து 2021 ஆண்டு அப்போது செம்மணி புதகுழி தோன்றுகின்ற நடவடிக்கையும் அப்போது இடம்பெற்றது. 2021 ஆண்டு 17ஆம் தேதி 2000 ஆண்டு நடுப்பகுதியில் அப்போது செம்மணி 99 ஆரம்பித்த செம்மணி புதைகுழி வழக்கீடு அப்போது நடைபெற்றுகின்றது. அந்த நேரத்திலே நாங்கள் சிறிது சிறிதாக மிகப்பெரிய அச்சுறுத்தல், மாணவர்கள் வந்து சரியா பயந்தார்கள், மக்கள் பயந்தார்கள். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், சிறிது சிறிதாக கிட்டத்தட்ட 5-6 மாசம் நாங்கள் இந்த பணியை ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களிலே விரிவுரைகள் நிறைவுற்றவுடன் மாலை நேரங்களிலே நாங்கள் ஒவ்வொரு மண்டபங்களில் இந்த மரத்துக்களில் இந்த கூடி அவர்களுக்கு மாணவர்களுக்கு விளக்கம் கொடுத்து சகல மாணவர்களை நாங்கள் தயார்படுத்தி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பட்டி தொட்டி உங்களுடைய வீடு, நீங்க பிறந்த வீடுகள் எல்லாத்திலையும் வந்து உங்களோட அம்மா அப்பாவை எல்லாம் நாங்கள் வந்து சந்திச்சினாங்க. நாங்கள் எல்லாம் இங்கிருந்து நான் வட்டுக்கோட்டை கார்னர் சகல வீடு, ஒரு வீடு கூட நாங்கள் விடவில்லை. சகல வீட்டுக்கும் போய் நீங்கள் வர வேண்டும், நாங்கள் உண்மையிலே நாங்கள் முன்வைத்த கோஷம் வந்து இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், நிபந்தனையற்ற வகையிலே விடுதலை போராட்டம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை வச்சுதான் நாங்கள் செய்தாங்க. அதிலே தான் இந்த பிரகடனம் நாங்கள் எங்களால் வாசிக்கப்பட்டது. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 2017 ஆண்டு தேதி நிர்ணயிச்சுட்டாங்க. நாங்கள் நிர்ணயிச்சிட்டோம். இந்த பொங்கு தமிழ் என்ற பெயர் ஏன் வந்தது, இந்த போராட்டத்துக்குரிய பெயரை நாங்கள் வைப்பதிலே கன முரண்பாடுகள் இருந்தது. ஒவ்வொருத்தரையும் இந்த பேர் வைங்க சார், இந்த பேர் வைங்க, இந்த பேர் வைங்க சார் சொல்லி. உண்மையிலே இந்துக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் மக்களுக்கு, தமிழர் வாழ்வியலுக்கு ஒரு பொங்கல் நிகழ்வு என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு, தனிய இந்துக்களுக்கு மட்டுமல்ல. ஆகவே நாங்கள் அதை அடைமானமாக வச்சு நாங்கள் பொங்கி அன்றைக்கு இந்த நிகழ்வை செய்வோம் என்றதான் நாங்கள் தீர்மானம் எடுத்தோம். பொதுவான தீர்மானமாக எடுக்கப்பட்டு அந்த பொங்கு தமிழ் என்ற பெயர் வந்து முன்வைக்கப்பட்டது. அப்போது சந்திரிகா அம்மையாருடைய தலைமையிலே ஜனாதிபதியாக இருந்தார், தத்வத பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். வன்னியிலே மிகப்பெரிய நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது, மிகப்பெரிய அழிவுகள், மிகப்பெரிய சாவுகள். இங்கே ஒவ்வொரு நாளும் காணாமல் போனவர்களுடைய தொகையில் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருந்தது. இந்த போராட்டத்துக்காக, இந்த முன்னெடுப்புக்காக நாங்கள் வெளிக்கிடும் போது பலர் மிரட்டப்பட்டார்கள். அப்படி இருந்தும் கூட சகல மாணவர்களும் களத்திலே இறங்கி வேலை செய்தபடியால் நாளைக்கின்றேன் 2000 ஆண்டு ஏற்பட்ட ஒரு மாணவர் எழுச்சி, 2001 ஆண்டு ஏற்பட்ட ஒரு மாணவர் எழுச்சி, 2001 ஆண்டு ஏற்பட்ட மக்கள் எழுச்சியை நாங்கள் வரலாற்றிலே காணவில்லை. நீங்க நம்ப மாட்டீங்கள், 2001 ஆண்டு 17ஆம் தேதி சந்திரிகா அம்மையார் அறிவிக்கின்றால், எந்த வகையிலும் நீங்கள் குழப்பம் உட்பட இந்த சுற்றாடலே 10,000க்கு மேற்பட்ட ராணுவம் அணிவகுத்து நிற்கிறார்கள். அவர்கள் சொல்றார்கள், பல்கலைக்கழக மாணவர் அடையாள அட்டை உள்ள எவரும் இதிலே பங்கு பெற்ற முடியும், பொதுமக்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த மைதானத்தில், இதுதான் அப்போது நாங்களுடைய மைதானம், இந்த மைதானத்தில் இது அப்போது மரங்கள் இல்லை, இந்த மைதானத்திலே இதுக்கு மேலே தான் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. உண்மையிலே
மிகப்பெரிய அச்சுறுத்தலான காலப்பகுதி. இப்ப இருக்கிற காலம் மாதிரி இல்லை. அதன் பின்னர் இதிலே முக்கியமானவர்களாக இருந்தவர்கள் நாங்கள் விசாரிக்கப்பட்டோம். யாழ் மாவட்ட ராணுவ தளபதியால் கூப்பிட்டு நாங்கள் அதுக்குரிய காரணங்களை தெளிவாகணும். ஏதோ ஒரு வகையில் அந்த காலத்தில் இது சம்பந்த ஈடுபட்டவர்களே ஒரு சாஃப்ட் கேண்ட்லிங், ஒரு இறுக்கமான கையாளு நடவடிக்கை இடாதபடியாக நாங்கள் தப்பி பிழைத்தோம். உண்மையிலே மிகப்பெரிய ஒரு மக்கள் நான் நினைக்கின்றேன். இந்த 10,000 ராணுவ சூழல் நிற்கும் போது கிட்டத்தட்ட 9,000க்கு மேற்பட்ட மக்கள். நான் இங்கே வந்திருக்கிறார் எங்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளர் சிவரூபன் தலைவர் அவர் வந்திருக்கின்றார். அவருடைய மாணவர் இந்து கல்லூரி மாணவர் எல்லாரும் வந்து இந்த பராளி ரோட்டால வீட்டுக்கால பாஞ்சு வந்தவங்க அப்படின்னு பொதுமக்கள் இங்கே வந்துட்டாங்க. ஆனால் உள்ளுக்கு என்ற நாங்கள் விடையில் மிகப்பெரிய எழுச்சி. நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு எழுச்சி எங்கட வரலாற்றிலே நடந்திருக்கும் என்று சொன்னால், அப்படி ஒரு மாணவர் எழுச்சி, அப்படி ஒரு மக்கள் எழுச்சி இந்த மண்ணிலே மீண்டும் நடக்கும் என்று சொன்னால் இலகுவாக நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை வெல்லக்கூடிய இருக்கின்றோம். உண்மையிலே அந்த நேரத்திலே மிகப்பெரிய அச்சுறுத்தல் மத்தியிலே நாங்கள் இதை செய்தோம். இந்த பிரகடனங்களை வாசித்தோம். இதனை தொடர்ந்து இந்த போர் முடிவுக்கு 2002ஆம் ஆண்டு போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு ரணில் விக்ரமசிங்காவுடைய பிரதமருடைய தலைமையில் அவருடைய தலைமையிலான ஆட்சியிலே எங்களுடைய தேசிய தலைவருடன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வன்னியிலே மிகப்பெரிய அமைதியையும் கொண்டு வரத்துக்கு இந்த பொங்குதம் நிகழ்வு அந்த நேரத்திலே கை கொடுத்தது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. இந்த நிகழ்வு முடிந்த பின்னர் சமாதான போராட்டங்களிலே தேசிய தலைவர் கூட எங்களை கூப்பிட்டு எங்களை சந்தித்தார். அவர் தன்னுடைய நன்றி அறிவித்தலை தெரிவித்தார். மிகப்பெரிய ஒரு போராட்டம். அந்த அணிதிரட்டை நினைக்கின்றேன் எங்களுடைய பல்கலைக்கழக வரலாற்றிலே 50 வருஷ பல்கலைக்கழக வரலாற்றிலே இப்படி ஒரு கிராமமாக குடும்பமாக வீடு வீடாக சென்று இந்த மாணவர் இவ்வளவு தூரம் வேலை செய்தார் என்று சொன்னார். கிட்டத்தட்ட 6 மாச அணிதிரட்டல் நாங்கள் சாதாரணமாக செய்யல. 6 மாதத்துக்கு மேற்பட்ட அணிதிரட்டலை செய்தால் நாங்கள் கடைசியாக இதில் அணிதிரட்டோம். இந்த மைதானத்திலே சகல மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்திலே அப்போது 4000 மாணவர்கள் கல்வியேற்றுள்ளார்கள். தனியே தமிழ் மாணவர்கள் கல்வியேற்று வந்தால் அந்த காலகட்டத்திலே 4000 மாணவர்கள் இந்த மைதானத்திலே 4000க்கு மேற்படுவாங்க. கிட்டத்தட்ட 6000 மாணவர்கள் அந்த எங்கட காலங்களில் 6000 மாணவர்கள் இந்த மைதானத்தில் ஒன்று கூடினார்கள். இதை விட சுற்றவர 50,000க்கு மேற்பட்ட மக்கள் மிகப்பெரிய இராணுவ அச்சுறுத்தல்களையும் பொருட்படுத்தாமல் அதுக்கு கூட பயப்படாமல் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களுக்கு துணையாக இருக்கிறான்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். ஒரு யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் நினைக்கிறேன். இராணுவத்துக்கு எதிராக நாங்களால் செயற்பட முடியும் என்ற மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு நிகழ்வு இந்த பொங்குதம் இருக்கும். நாங்கள் செம்மணி கேஸ் தொடர்ந்து செம்மணி கேஸ்லேயே இராணுவத்தினர் கையாளப்பட்ட விதம் அதிலே உங்களுக்கு ஒரு துணி வந்தது. நாங்கள் இராணுவத்துக்கு எதிராக செயற்பட முடியும் என்று சொல்லி இல்லாட்டி நீங்கள் பாக்கலாம். இங்கே இந்த பராளி ரோட்டில் போகிறோன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு நீதவான் கூட இறங்கி தான் போவேன். இறங்கி இந்த எங்களுடைய பராளி ரோட் மெயின் என்ட்ரன்ஸில் அங்கே இந்த பெட்ரோல் சைடு முன்னுக்கு ராணுவ காவலர் எல்லாம் செக் பண்ணி பதிஞ்சு தான் போகலாம் டவுனுக்கு போகிறோன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதை சுற்றி எத்தின காவலர் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட பின்னுக்கு பிரதான நுழைவாயில்கள் இந்த பின் கேட் உங்களுக்கு தெரியாது. இந்த பின் கேட் கிட்டத்தட்ட போர் முடிஞ்சு கூட 5 வருடங்களுக்கு மேலே இந்த கேட் பூட்டியிருந்தது. நம்ப மாட்டீங்க. இந்த கேட் கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு மேலே அந்த பின் கேட்டால் நாங்கள் போய் வரையிலாது. அவ்வளவு தூரம் ராணுவ புலனாளர்களுடைய முழு கண்ணும் இந்த பல்கலைக்கழகத்தில் இருந்தது. என்று சொன்னால் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆக்களுடைய நடமாட்டங்கள் இருந்த காரணமாக பல்கலைக்கழகத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்புகள் வருமானா அவர்கள் எதிர்பார்த்த அத்தனையும் இந்த பல்கலைக்கழகத்திலே வந்ததுதான். அந்த வகையிலே உண்மையிலே அந்த நேரத்தில் பங்களிப்பை செய்த அனைவருக்கும் இந்த நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் வரலாறுகளை மறந்தோம் என்று சொல்ல நல்ல ஒரு வசனம் ஒன்று ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். நாங்கள் வரலாறுகளை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். நாங்கள் வரலாறுகளை மறந்தோம் என்று சொன்னால் நாங்கள் எதிர்கால சந்ததிக்கு திறந்த வெளி சிறைச்சாலைகளைத்தான் நாங்கள் உருவாக்கி கொடுக்கின்றோம் என்ற ஒரு வசனம் உண்மையிலே விடிய காலத்தில் நாங்கள் பார்த்தேன். அந்த ஃபேஸ்புக் முகப்புத்த வசனம் அந்த மொழி உண்மையிலே எனக்கு ஒரு மிகுந்த ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. நாங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் எல்லாத்திலேயும் நான் நெடுகன்னு சொல்கிறோம். நாங்கள் எல்லாத்திலேயும் நாங்கள் தோக்கலாம். எல்லாத்தையும் நாங்கள் எங்களுடைய கொண்ட கொள்கையிலே நாங்கள் போராட்டத்திலே எங்களுடைய போராட்ட வழியிலே போராட்ட பாதையிலே தோற்றிருக்கலாம். நாங்கள் கொண்ட கொள்கை இன்னும் தோற்கடிக்கப்படவில்லை. எங்களுடைய மனதிலே 1000 ஆண்டுகளுக்கு இதை கொண்டு போக வேண்டிய கடப்பாடு, அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு நாங்கள் இதை கொண்டு போக வேண்டிய கடப்பாடு. உங்களுக்கு தெரியும், யூத இனம் தங்களுடைய தேசத்தை மீட்பதற்கான அந்த கொள்கை கோட்பாடுகளை 2000 வருடங்களுக்கு அவர்கள் தங்களுடைய சந்ததிக்கு கடத்தினார்கள். நினைத்து பாருங்கள். நாங்கள் மிக இவ்வளவு விரைவாக நாங்கள் மறந்துடுவோமோ என்று எங்களுக்கு பயம் வைக்கின்றது. நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். எங்களுடைய மக்கள் எப்போதும் தெளிவாக இருக்கின்றார்கள். சின்ன சின்ன
இப்போ நிகழ்வுகளுக்கு எல்லாம் எங்களை மக்களோட போய் கையாட்டுறாங்க ஒன்றும் யோசிக்க வேண்டாம். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் தங்களுடைய மனதிலே விடுதலை உணர்வுகளை விடுதலை தீயை சுமந்து கொண்டுதான் செல்கின்றார்கள். ஒரு 5000 10,000 பேர் அவங்களுக்கு பின்னால் நாங்கள் திரிகிறதை பற்றி நாங்கள் யாரையும் ஆத்திரப்பட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. அவர்கள் திரியட்டும். அவர்கள் சில வரலாறுகளை தெரியாதவர். அவர்களுக்கு சரியான முறையிலே நாங்கள் வரலாறுகளை கொண்டு செல்ல வேண்டும். நாங்கள் பல்கலைக்கழக மாணவருடன் நான் அடிக்கடி சொல்வதுண்டு வினயமாக, இந்த எங்களுடைய போராட்ட வரலாறுகளை அடுத்தடுத்த சந்ததிக்கு இந்த பல்கலைக்கழகம் எத்தனையோ நூற்றுக்கணக்கான எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு இருக்க போகிறது. இலகுவாக வரலாறுகளை கடத்தக்கூடிய வழி இந்த பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் இருக்கு. நீங்க போக வேண்டாம், வெளியில போய் கடத்த மக்களை சந்திச்சு நீங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் புதிதாக வருவர்களுக்கு இந்த வரலாறுகளை நீங்கள் போட்டீர்கள் சொன்னால் அந்த வரலாறு என்றும் சாகாது என கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.